கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே, மாதத்தின் கடைசி நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை யூடியூப் மூலமாக பார்ப்பதும், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிப்பதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரை மட்டும் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தினார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும் இந்த நாள், கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நாள், உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் போய் ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே, கர்த்தாவே, நாங்கள் வீடுகளிலே கூடியிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை துதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் யாவருக்காகவும் இந்த காலைவேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளிட்டு எங்களுக்கு முன்பாக இருக்கிற புதிய மாத்துக்குள் பிரவேசிக்கும்படியான கிருபை நீர் தாரும். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக, ஆண்டவரை பாடி கர்த்தரை துதிக்கிறவர்களாக, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள நீர் உதவி செய்வீராக. நாங்கள் ஆண்டவரே எங்கே உம்மை ஆராதிக்கிறோமோ அங்கே நீர் கடந்து வருகிறீர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உம்முடைய விடுதலையை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவர் தாமே நீர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அவர்களுடைய மனபாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த காலைவேளையிலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரை பாடுகிற பாடல்கள், உம்மை துதிக்கிற துதி யாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே நீர் கிரியை செய்து பலன் கொண்டு வருவீராக. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக, இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே மிக அதிவேகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த வியாதியின் கொடூரம் கர்த்தர் ஒருவரால் தான் கூடும். நீர் கிரியை செய்ய வல்லவர். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியின் கொடூரங்களை தடுத்து நிறுத்துவீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே தொடர்ந்து பரவாதபடி இருக்க உதவி செய்வீராக. நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்கள் தேசத்திலே, எங்களுடைய பட்டணத்திலே இருப்பதாக நீர் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் அதிசயம், அவரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். அற்புதம் வாழ்வு நடந்திடும், மகிமையை என்றும் செலுத்துவோம். அதிசயம் என்றும் காண செய்வார். இயேசுவுக்காய் நாம் காத்திருப்போம். நாம் நம்பும் காரியம் நடந்திடும், அவரில் என்றும் மகிழுவோம். அதிசயமாய் நடத்தினார், அவரின் நாமத்தை உயர்த்துவோம். வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை, அவரே நம்மோடு இருப்பாரே. அதிசயம் என்றும் காண செய்வார். இயேசுவுக்காய் நாம் காத்திருப்போம். நாம் நம்பும் காரியம் நடந்திடும், அவரில் என்றும் மகிழுவோம்.
அதிசயம் நம்மில் விளங்கிடும். அவரின் நாமத்தை பணிகுவோம், சொன்னதை நம்மில் நிறைவேற்றுவார். கனத்தை என்றும் செலுத்துவோம், அதிசயம் என்றும் காண செய்வார். இயேசுவுக்காய் நாம் காத்திருப்போம், நாம் நம்பும் காரியம் நடந்திடும். அவரில் என்றும் மகிழுவோம். வேதத்தை நேசிக்கும் யாவருக்கும் வாழ்வில் சமாதானம் நிச்சயமே. வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை என்றும் திறந்தருளும். அதிசயம் என்றும் காண செய்வார். இயேசுவுக்காய் நாம் காத்திருப்போம், நாம் நம்பும் காரியம் நடந்திடும். அவரில் என்றும் மகிழுவோம். அதிசயம் என்றும் காண செய்வார். இயேசுவுக்காய் நாம் காத்திருப்போம், நாம் நம்பும் காரியம் நடந்திடும். அவரில் என்றும் மகிழுவோம். நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல்நீரையா என்ற பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என்னேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து
என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். நாம் கர்த்தரை ஆராதிப்போம். சங்கீதம் 121 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இரவும் பகலும் நம்மை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான தேவ ஜனம் நாம். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காகவே ஜீவிக்கிறார். அவர் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். கிருபை நிறைந்த தேவன். இந்த காலவேளையில் அவரை நாம் ஆராதிப்போம். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற தேவ ஜனமாக நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மையே நாங்கள் உயர்த்துவோம். உம்மையே மகிமைப்படுத்துவோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபையை நீர் ஒவ்வொரு மீதும் கட்டளிடுவீராக. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மனதுருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்துவீராக. வேண்டிய கிருபையை தருவீராக. சுகம், பலன், ஜீவனை தருவீராக. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கிருபையாலே அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசு
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நம்மை காக்கிற தேவன் அவர் ஒருவரே. நீ அவரை நம்பு. இயேசுவின் மேல் உன் நம்பிக்கை இருக்கட்டும். உன் நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் எவ்வளவு ஒரு நல்லவர். அவரை போல ஒரு நல்லவர் இல்லை. ஒரு நல்ல தேவன் அவர். நமக்காகவே யாவையும் செய்து முடித்த தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு இருக்கிறார். நம் பட்சத்தில் அவர் இருக்கிறார். நமக்காகவே இருக்கிறார். நமக்காக கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நீர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளிட நிற்கும். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் உம்முடைய மனதுருக்கத்தை நீர் கட்டளிடுவீராக. எதற்காக, என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் இறங்குவீராக. இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தின் மேலே ஆண்டவரே நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலே எல்லாமே ஆகும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி தேசத்திற்கு இறங்கி, ஜனங்களுக்கு இறங்கி, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி, இந்த உலக ஜனங்களுக்கு இறங்கி நீர் ஆண்டவரே விடுதலையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளிடுவீராக. நன்மையான கரம் ஒவ்வொரு மேல் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக. தேவ கரமானது ஒவ்வொருவரையும் தொடும்படியா இந்த காலவெளியிலே ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மீது உம்முடைய கரத்தை வைத்து நீர் தொடுவீராக, பலப்படுத்தும். துக்கபலாதுராஷபனா. பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண சமாதானம், பூரண ஜெயம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கட்டளிடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தருவீராக. ஹல்லேலூயா. குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஜனங்கள் அறியட்டும், இயேசு மாறாதவர் என்பதை அறியட்டும். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அறியட்டும். இயேசு ஒருவரே தேவன் என்பதை அறியட்டும். அவரே அல்லாமல் ரட்சிப்பில்லை, அவரே அல்லாமல் விடுதலை இல்லை, அவரே அல்லாமல் சமாதானம் இல்லை என்பதை ஜனங்கள் அறியும்படி நீர் செய்வீராக. ஆராதிக்கிற ஆண்டவரே, எல்லா குடும்பங்கள் மேலும் உம்முடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக. சமாதானம் தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக, பாதுகாப்பை தருவீராக, ஜெயமாய் நடத்துவீராக. ஆசீர்வதித்தரும். அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, விண்ணப்பங்களுக்கு இறங்கும். நீர் பதில் தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Whatever situations we are going through, there is one thing for sure, and that is the promise of Jesus Christ. I am with you even unto the end of the age. நாம் எந்த சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் ஒன்று நிச்சயம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார்.
Praise be to the name of our God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். We are very happy to join you this Sunday. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்றும் உங்களுடன் இணைவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். May God's grace and peace be with us all. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரிடத்தில் இருப்பதாக. There is one question that is being asked nowadays. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்வியானது அதிகப்படியாக கேட்கப்படுகிறது. Are we living in the last days? நாம் கடைசி நாட்களில் வாழ்கின்றோமா? There are a lot of things happening around in this world. இந்த உலகத்தில் நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We hear new things every day. ஒவ்வொரு நாளும் நாம் புதிய காரியங்களை குறித்து நாம் கேட்கிறோம். Therefore, everyone is wondering if these are the last days. எனவே அனைவரும் இது கடைசி நாட்களாய் இருக்குமா என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Today is the day of Pentecost. இன்றைய தினமானது பெந்தகோஸ்தே நாளாய் இருக்கிறது. 2000 years ago, God poured out His Holy Spirit on all believers. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை எல்லா விசுவாசிகளிடத்திலும் ஊற்றினார். And that is a prophecy from the book of Joel. அந்த தீர்க்கதரிசனமானது யோவேல் எழுதின புத்தகத்தில் இருக்கிறது. God prophesied that in the last days He will pour out His Spirit on all flesh. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். So the last days began even from those times. அந்த நாட்கள் முதலிலிருந்தே இந்த கடைசி காலமானது ஆரம்பித்து விட்டது. So we are living almost at the end of the last days. நாம் இப்போது அந்த கடைசி நாட்களின் முடிவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். How are we supposed to live in the last days? இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படி வாழ வேண்டும்? Today we will see from the book of Daniel how to live in the last days. கடைசி நாட்களில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். We see in the book of Daniel that God's people are taken as exiles to the land of Babylon. தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு பரதேசிகளாய் அழைத்து செல்லப்பட்டார்கள். And we read in the Bible that we are also exiles in this world. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் கூட இந்த உலகத்தில் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் இருக்கிறோம். So we can learn from the book of Daniel how to live as exiles in this world. இந்த தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு பரதேசிகளாய் வாழ வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். Let's say you go to a new country. நீங்கள் ஒரு புதிய தேசத்திற்கு செல்வீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். You don't know the language. உங்களுக்கு அந்த மொழி தெரியாது. And you don't know where to go. எங்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. If you want to reach a destination, you need directions. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு திசைகள் குறித்து அறிந்திருக்க வேண்டும். If you are living as strangers in a place, we need guidance. நாம் அந்நியர்களாக ஒரு இடத்தில் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு வழிகாட்டுதல் அவசியம். In the book of Psalms, David says, I am a stranger in this place. Teach me your ways, O God. சங்கீதத்தில் தாவீது தேவனே, நான் இந்த உலகத்தில் ஒரு அந்நியராக இருக்கிறேன், உம்முடைய வழியை எனக்கு போதியும் என்று கூறுகிறார். So let us look into the Bible to see what guidance we have. எனவே வேதாகமத்தில் எத்தகைய வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். Firstly, in the book of Daniel, we see that Daniel lives with the conviction that God is still on the throne. முதலாவதாக தானியேல் புத்தகத்தில் தானியேல் தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை அறிந்தவனாய் இருக்கிறார். We read in Daniel chapter 2 verse 21. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Daniel prays this prayer. He changes times and seasons. He removes kings and sets up kings. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். It is God who removes kings and sets up kings. ராஜாக்களை தள்ளுவதும் ராஜாக்களை ஏற்படுத்துவதும் தேவனுடைய செயலாய் இருக்கிறது. Daniel is at a place where an evil king is ruling over him.
ஒரு பொல்லாத அரசர் அரசாளும் இடத்தில் தானியேல் இருக்கிறான். Still, Daniel believes that it is God who is King of Kings. இருப்பினும் தானியேல் தேவன் தாமே மெய்யான ராஜாவாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறான். Nebuchadnezzar takes pride in his kingdom. நெபுகாத்நேசர் என்ற ராஜா மிகவும் பெருமை கொண்டவனாய் இருக்கிறான். And therefore we read in Daniel chapter 4 verse 32. தானியேல் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். You shall be made to eat like an ox, and 7 periods of time shall pass over you, until you know that the Most High rules the kingdom of man and gives it to whom he will. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. You see here, God is showing Nebuchadnezzar that it is the Most High who rules the kingdom of man. இங்கு தேவன் நெபுகத்நேசர் ராஜாவிடத்தில் இந்த ராஜாக்களுக்கு ராஜாவாய் இருக்கிற தாமே இந்த உலகத்தின் ராஜ்யங்களை அரசாளுகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். Here Israel is defeated. இங்கு இஸ்ரேல் ஜனத்தார் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். And an evil king is ruling over Daniel. தானியேல் ஒரு பொல்லாத அரசன் தானியேலை அரசாளுகிறான். The temple is destroyed. ஆலயமானது அழிக்கப்பட்டிருக்கிறது. But still Daniel believes that it is God who rules. இருப்பினும் தேவன் தாமே அரசாளுகிறார் என்பதை தானியேல் விசுவாசிக்கிறான். Even though there are kings ruling over this earth, இந்த உலகத்தை அநேக அரசர்கள் ஆண்டு கொண்டு இருந்தாலும் God is the King of Kings. தேவன் ராஜாக்களுக்கு ராஜாவாய் இருக்கிறார். So even in our life, நம்முடைய ஜீவியத்திலும் கூட we know there are a lot of things happening in this world. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். And there is evil all over. எங்கு பார்த்தாலும் தீமை காணப்படுகிறது. But there is one thing for sure. ஆனால் ஒரு காரியம் மற்றும் நிச்சயம், that God is still on the throne. தேவன் இன்றைக்கும் தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார். Daniel knew that God is still on the throne. தேவன் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை தானியேல் முழு நிச்சயமாக அறிந்திருந்தான். When we understand that in our life, நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும் பொழுது, even in these last days, இந்த கடைசி நாட்களில் கூட we will be confident that God will accomplish his purpose. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கலாம். We will have a great hope for the future. வரும் காலத்தை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டவர்களாய் நாம் இருக்கலாம். And we will have peace in our life. நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சமாதானம் காணப்படும். You see, the wicked can do many things in this world. இந்த உலகத்தில் பொல்லாதவர்கள் அநேக காரியங்களை செய்யக்கூடும். And there are powers of darkness working in this world. இந்த உலகத்தில் அநேக பொல்லாத வல்லமைகளும் செயல்படுகிறது. But God is accomplishing his purpose for his people. இருப்பினும் தேவன் தன்னுடைய மேலான நோக்கத்தை தன்னுடைய ஜனங்களுக்காக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். We read in Romans chapter 8 verse 28. ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We know that for those who love God, all things work together for good, for those who are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். So all things, whether it is good or bad, in the end it is going to work together for good. நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் இறுதியாக அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் படிக்கிறோம். So let us live in these last days knowing that God is still on the throne. எனவே நாம் இந்த கடைசி நாட்களில் தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் வாழ்வோம். We have a song which says God is still on the throne and he will remember his own. ஒரு பாட்டு இவ்வாறாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் தம்முடைய ஜனங்களை நினைவு கூறுவார் என்று.
So whatever happens, let's know that God is still on the throne. எனவே எது நடந்தாலும் தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்வோம். And this leads to the next point. நாம் அடுத்ததாக காண போவது We have to live victoriously in trials and sufferings. நமக்கு ஏற்படும் சோதனைகளில் நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். You see, because God is on the throne doesn't mean our life is going to be a life full of comfort and it will be an easy life. தேவன் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் எளிதாக இருக்காது. We saw in the life of Daniel, he was put in the lion's den. நாம் தானியேலுடைய ஜீவியத்தில் அவன் சிங்க கெபியில் தூக்கி எறிவதை பார்க்கிறோம். And we also saw Daniel's companions being thrown in fire. தானியேல் கூட இருந்தவர்களும் கூட அக்கினி ஜுவாலையில் தூக்கி எறியப்பட்டார்கள். And we read that they went through a lot of trials and tests. அவர்கள் அங்கு அநேக சோதனையில் வழியாக சென்றார்கள். We read in Daniel chapter 3 verse 17 and 18. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். If this be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of your hand, O king. But if not, be it known to you, O king, that we will not serve your gods or worship the golden image that you have set up. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். Their faith was God will deliver them out of the king's hand. அந்த பொல்லாத அரசனுடைய கையிலிருந்து தேவன் தங்களை நிச்சயமாக விடுவிப்பார் என்பது அவர்களுடைய விசுவாசமாய் இருந்தது. But their faith did not stop there. ஆனால் அவர்களுடைய விசுவாசம் அங்கே நின்று விடவில்லை. They said, even if God didn't deliver, அவர்கள் சொன்னார்கள், தேவன் தங்களை விடுவிக்காமற் போனாலும் still we will be faithful to God. நாங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்போம் என்று. You see, a life in Babylon is actually even more tough. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பாபிலோனில் வாழ்வது மிகவும் கடினமான விஷயம். They don't have freedom. அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. And they are living in trials and temptations. அவர்கள் பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் சந்திக்கிறார்கள். But still they are faithful to God. இருப்பினும் அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறார்கள். You see, living as exiles in a place has a lot of trials and temptations. ஒரு புதிய இடத்தில் பரதேசியா வாழ்வது மிகவும் கடினமான காரியம். God will deliver us from all these trials. தேவன் இத்தகைய சோதனையிலிருந்து நம்மை விடுவிப்பார். But even if he doesn't, still we'll be faithful to him. அவ்வாறு தேவன் நம்மை விடுவிக்காமற் போனாலும் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாய் இருப்போம். So why suffering? எனவே ஏன் இந்த பாடுகள்? Because through suffering there is a greater reward. ஏனென்றால் இத்தகைய பாடுகள் மூலமாக நாம் நித்திய மகிமையை அடைகிறோம். We read in 2 Corinthians chapter 4 verse 16. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Therefore we do not lose heart, though outwardly we are wasting away, yet inwardly we are being renewed day by day. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Outwardly we are wasting away, but inwardly we are being renewed day by day. புறமாக நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். As we are renewed day by day, நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் புதுப்பிக்கப்படும் பொழுது we become fit for God's kingdom. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒத்தவர்களாய் மாறுகிறோம். God makes us worthy for his kingdom. தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றுகிறார்.
You might be going through many troubles and afflictions in your life. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோதனை வழியாக செல்லலாம். But take heart, Jesus has overcome the world. ஆனால் திடன் கொள்ளுங்கள், தேவன் உலகத்தை ஜெயித்தார். Even though the outer man is wasting away, புறமான மனுஷன் அழிந்து கொண்டு வந்தாலும் inwardly we are being renewed. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். First, we saw that in the last days we have to live with the conviction that God is still on the throne. நாம் பார்த்தோம் கடைசி காலத்தில் நாம் தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்ற நிச்சயம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்று. And we saw that in the last days there will be affliction, but we will be victorious. கடைசி காலத்தில் உபத்திரவம் இருக்கும், ஆனால் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் இருப்போம் என்று. Third, we will see that we have to live with a heavenly vision. மூன்றாவதாக நாம் ஒரு பரலோக தரிசனம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து பார்ப்போம். We read in Daniel chapter 9 verse 2. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In the first year of his reign, I Daniel perceived in the books the number of years that according to the word of the Lord to Jeremiah the prophet must pass before the end of the desolations of Jerusalem, namely 70 years. தானியேலாகிய நான் எருசலேமில் பாழ்கடிப்புகள் நிறைவேற்றி இருக்கிற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். We read here that Daniel is looking forward to the time when the exile and captivity is going to end. நாம் இங்கு பார்க்கிறோம் தானியேல் வருங்காலத்தில் எப்பொழுது இஸ்ரேல் இந்த பாபிலோனர்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவார் என்பதை அவர் எதிர்நோக்குகிறார். He is reading the book of Jeremiah to see when this is going to end. தானியேல் எரேமியாவின் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசித்து எப்பொழுது இந்த காலங்கள் முடியும் என்று எண்ணி பார்க்கிறான். And Daniel is looking forward to that end. தானியேல் அத்தகைய முடிவை எதிர்நோக்குகிறான். And because he is looking forward to the end, we see God gives him vision after vision. தானியேல் முடிவை எதிர்நோக்கி பார்க்கிறபடியால் தேவன் தானியேலுக்கு அநேக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பிக்கிறார். We see that Daniel is a man who has a vision for the future. நாம் இங்கு பார்க்கிறோம் தானியேல் வருங்காலத்தை குறித்து தரிசனம் கொண்டவனாயிருக்கிறான். He looks forward to the end of captivity. தானியேல் இந்த சிறையிருப்பின் முடிவை கண்ணோக்குகிறவனாயிருக்கிறான். You know, we should look forward to the end of our exile. நாமும் கூட நம்முடைய இந்த காலத்தினுடைய முடிவை நாம் எதிர்நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். You know, the Bible says that the kingdom of God is among you. வேதாகமம் கூறுகிறது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று. And Jesus says that you have eternal life. இயேசு கூறுகிறார் உங்களிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று. You know, we experience heaven in our soul. நம்முடைய ஆத்துமாவில் பரலோகத்தை நாம் ருசிக்கிறோம். However, still we are looking forward to the glory that is going to be revealed. இருப்பினும் வருங்காலத்தில் வரப்போகிற அந்த கன மகிமையை நாம் நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். Like how Daniel longs for the end of the desolation of Jerusalem, we long for the second coming of Jesus. தானியேல் எவ்வாறு எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறும் என்பதை எதிர்நோக்குகிற மாதிரி நாமும் கூட நம்முடைய பரலோகத்தை குறித்து தேவனுடைய இரண்டாம் வருகையை எதிர்நோக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். In Hebrews chapter 13 verse 14 we read, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். For here we have no lasting city, but we seek the city that is to come. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். You see, my friends, we have desires in our heart. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அநேக வாஞ்சைகள் இருக்கிறது. And those desires cannot be fully met in this earth. இந்த உலகத்தில் அந்த வாஞ்சைகள் முற்றிலுமாக நிறைவேறாது. We cannot find perfect happiness in this earth. இந்த உலகத்தில் பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot have a life with no pain, no sickness and no death.
நம் இந்த உலகத்தில் எந்த விதமான பாடுகளும் சோதனைகளும் மரணமும் இல்லாத வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்க முடியாது. You know, you might be going after many things in this world. நீங்கள் இந்த உலகத்தில் அநேக காரியங்களுக்கு பின்பாக சென்று கொள்ளலாம். Maybe it's for a job or for some promotion. ஒருவேளை அது ஒரு புதிய வேலையாகவோ இல்லை ஒரு பதவி உயர்வாகவோ இருக்கலாம். But if you set your heart on the things of this earth, நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களில் உங்களுடைய இருதயத்தை பதித்து வைக்கும் பொழுது, you know that you will be disappointed. உங்களுக்கு தெரியும் அந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் உங்களை ஏமாற்றும் என்று. We read in Colossians chapter 3 verse 2. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். So we set our eyes on the things that are above. எனவே நம்முடைய கண்களை மேலானவைகளை நாடுவதற்கு நாம் பதித்து வைக்க வேண்டும். Jesus said, store your treasures in heaven, not on earth. இயேசு சொன்னார், உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், பூமியில் அல்ல என்று. When we have a vision of the future, நாம் வரும் காலத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது, our life would be a peaceful life. நம்முடைய ஜீவியம் ஒரு சமாதானம் உள்ள ஜீவியமாய் மாறும். We won't take the worries of this life too much into our heart. இந்த உலகத்தில் உள்ள கவலைகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். You know, the things of this earth will not be depressing or stressful to you. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் உங்களுக்கு அதிக துன்பம் தரக்கூடியவைகளாக இருக்காது. Because our treasure is not here. ஏனென்றால் நம்முடைய பொக்கிஷம் இந்த உலகத்தில் இல்லை. We look forward to a city that is not built by hands. கையினால் கட்டப்படாத நகரத்தை நாம் நோக்கி இருக்கிறோம். Now we move to the next point. If we look forward to heaven, how we should live in this earth? அடுத்த காரியமாக நாம் பரலோகத்தை நோக்கி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? We have to live faithfully in the present age. இந்த காலத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். We read in Daniel chapter 8 verse 27. தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And I Daniel was overcome and lay sick for some days. Then I rose and went about the king's business. But I was appalled by the vision and did not understand it. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. Daniel is seeing vision about the things that are going to come. தானியேல் வரும் காலத்தில் நடக்க போகிற காரியங்களை குறித்த தரிசனத்தை காண்கிறான். He is looking into the future. தானியேல் வரும் காலத்தை பார்க்கிறான். However, it says, I rose and went about the king's business. இருப்பினும் நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்ய சென்றேன் என்று. You see, Daniel has no reason to work hard. தானியேல் இங்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. He is working for a Gentile king. தானியேல் இங்கு ஒரு அந்நிய தேசத்தாருடைய அரசனுக்கு வேலை செய்கிறான். He is not working for Israel or his own kingdom. தானியேல் தன்னுடைய சொந்த ராஜ்யத்திற்காக வேலை செய்யவில்லை. And he is also old at this time. தானியேல் இந்த காலகட்டத்தில் மிகவும் வயது சென்றவனாக கூட இருந்தான். But even in this situation, Daniel is faithful in his work. ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட தானியேல் தன்னுடைய வேலையில் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். Daniel lived as though he is working for God's kingdom. தானியேல் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே சேவை செய்வது போன்று தன்னுடைய ஜீவியத்தை வாழ்ந்தான். You see, some think if you are looking forward to heaven, you won't do anything in this present age. சிலர் கூறுகிறார்கள், நாம் பரலோகத்தை காணும் பொழுது இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் எதுவும் செய்ய இயலாது என்று. But is that really true? ஆனால் அது நிச்சயமா உண்மையானதா? Let's read 1 Corinthians chapter 6 verse 3. முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். It says, "Do you not know that we are to judge angels? How much more then matters pertaining to this life?"
தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? Paul says, if you are going to do this work in the future, how much more you should do this in this life? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், இந்த வேலைகளை நாம் பிற்காலத்தில் செய்யக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது இன்றைய தினத்திலும் நாம் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும்? We read in Colossians chapter 3 verse 23 and 24. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். Whatever you do, work at it with all your heart, as working for the Lord, not for human masters, since you know that you will receive an inheritance from the Lord as a reward. It is the Lord Christ who you are serving. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Our reward is not that we complete here something in this earth, but our reward is from the Lord Jesus. நம்முடைய பலன் இந்த உலகத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிறதன் மூலமாய் வருகிறதில்லை, நம்முடைய பலன் தேவனிடத்திலிருந்து வருகிறது. And whatever we do it for God. எனவே நாம் எதை செய்தாலும் அதை தேவனுக்கென்றே செய்கிறோம். That's why Jesus said, if you are faithful in few, I will make you in charge of many things in the future. அதனால் தான் இயேசு சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று. One Christian author said like this, only those who are looking forward to the next world will accomplish greater in this world. ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் இவ்வாறு கூறினார், வரப்போகின்ற உலகத்தை கண்ணோக்குகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கே இந்த உலகத்தினுடைய பலன் முற்றிலுமாக கிடைக்கும். You see, whatever God has given you, you have to be faithful in doing that. எனவே தேவன் உங்களிடத்தில் ஒப்புவித்த அனைத்து காரியங்களிலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we will do it faithfully, knowing that it is God who is going to reward us. நாம் அந்த காரியங்களை உண்மை உள்ளவர்களாக செய்யும் பொழுது தேவன் நமக்கு அதற்குரிய பலனை தருவார். Whatever work we do, it is not for the earthly kingdom, but it is for God's kingdom. நாம் எந்த வேலையை செய்தாலும் அது இந்த உலகத்திற்குரியவர்க்காக அல்ல, அது தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவையாக இருக்கும். We are the body of Christ, giving hope and life to other people in this world. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நாம் நம்பிக்கையை தருகிறோம். We share the good news of Jesus with others through our lives. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியையும் சுவிசேஷத்தையும் நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம். So we saw that we have to live with the conviction that God is still on the throne. எனவே நாம் தேவன் அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் என்ற நிச்சயம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். Then we saw that in the life of affliction we have to be victorious. அடுத்ததாக இந்த உபத்திரமான வாழ்க்கையில் நாம் ஜெயம் ஜீவியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். And then we saw that we should live with a vision of heaven and the coming of Christ. மூன்றாவதாக நாம் பரலோக தரிசனத்தை குறித்தும் தேவனுடைய வருகையை குறித்த தரிசனத்தோடு வாழ வேண்டும் என்பதை பார்த்தோம். And then we saw how to live faithfully in the present life. நாம் இந்த காலகட்டத்தில் எவ்வாறாக தேவனுக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்பதை பார்த்தோம். Finally, in the book of Daniel, we see that we have to live a life of holiness separated from the world. இறுதியாக நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். We read in Daniel chapter 1 verse 8. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். We see here Daniel declined Babylon's offer. நாம் இங்கு பார்க்கிறோம் தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தை வேண்டாம் என்று தள்ளினான். Daniel chooses to eat only vegetables
to show that his strength comes from God. தானியேல் காய்கறிகளை மட்டும் உட்கொண்டு தன்னுடைய பெலன் தேவனிடத்தில் இருந்து தான் வருகிறது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த காரியத்தை செய்தான். We read in 1 John chapter 3 verse 2 and 3. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். Because we are hoping for God's coming, we purify ourselves like how he is pure. நாம் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் நாம் எப்படி தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறாரோ நம்மையும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம். Because Daniel was looking forward to going back to Jerusalem, he separated himself from the Babylonians. தானியேல் எருசலேமுக்கு திரும்புவதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தபடியால் அவன் பாபிலோனர்கள் மத்தியிலிருந்து தன்னை வேறு பிரித்துக் கொண்டான். The Bible says, without holiness, no one will see the Lord. வேதாகமம் கூறுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. Holiness is loving what God loves. பரிசுத்தம் என்னவென்றால் தேவன் எதனை விரும்புகிறாரோ அதை நாம் விரும்புவது. Hating what God hates. தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நாம் வெறுப்பது. And striving to be like Jesus. அது மட்டுமல்லாமல் நாம் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்பது. You see, for us to understand holiness, we have to understand sin. நாம் பரிசுத்தத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்தை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும். Daniel understood what sin is. தானியேலுக்கு பாவத்தை குறித்த அறிவு இருந்தது. We read in Daniel chapter 9 verse 20. தானியேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். Daniel confessed his own sin and the sin of the people. தானியேல் தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தான். We know right now many people are affected by the disease called corona. இன்றைய காலகட்டத்திலும் அநேக மக்கள் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Like how corona is a physical disease that affects the body, எப்படி இந்த கொரோனா நோயானது மனிதர்களுடைய சரீரத்தை பாதிக்கிறதோ, sin is a spiritual disease that affects the soul. பாவமானது கூட நம்முடைய ஆத்மாவில் நோயா இருக்கிறது. You see, this corona disease affected people of all kinds, every nation, every class. இந்த கொரோனா வியாதியானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் எல்லாவித மக்களையும் எல்லாரையும் பாதித்தது. The Bible says the sin affected all human race. அதே போல வேதாகமம் கூறுகிறது பாவமானது மனித குலத்தை முழு மனித குலத்தையும் பாதித்தது. Everyone who are born in this earth are sinful. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் பாவத்தில் பிறந்தார்கள். Like how this virus spreads from one person to many humans. எப்படி இந்த நோயானது ஒரு மனிதரிடத்திலிருந்து எல்லோருக்கும் பரவுகிறதோ, The Bible says through Adam's sin, everyone else sin spread to everybody else. அவ்வாறாக ஆதாம் இடத்திலிருந்து எல்லோருக்கும் இந்த பாவமும் இவ்வாறாக பரவினது. Whoever sins is a slave to sin. யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பாவத்திற்கு அடிமையானவர்களாய் மாறுகிறார்கள். And the Bible says the soul that sins shall surely die. வேதாகமம் கூறுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா நிச்சயமாக மரணத்திற்குள்ளாகும். You know, man has no ability to overcome this sin. மனிதனுக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ளும் சக்தி கிடையாது. Jesus Christ is the only one who can take away our sin. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவத்தை எடுத்து போட முடியும். Only Jesus can make us holy and give his righteousness. இயேசு மாத்திரமே நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக மாற்றி நம்மை நீதிமான்களாக மாற்ற முடியும்.
Daniel is praying before God for the forgiveness of sins. தானியேல் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறான். You know, today you can pray and receive the forgiveness of sin. இன்றைக்கும் கூட நீங்களும் ஜெபித்து இந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். And when we repent, God gives His righteousness into our lives. நாம் அவ்வாறாக மனம் திரும்பும் பொழுது தேவன் அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். And God gives eternal life as a free gift to everyone who calls out His name. தேவன் இது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனையும் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருக்கு தருகிறார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்காய் மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதை உணர்ந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் அதற்காய் பிரயாசப்பட இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட, ஒரு உணர்வுள்ள ஒரு ஆண்டவரே ஜீவியம் செய்யத்தக்கதாய் வேண்டிய கிருபை ஒவ்வொருக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலத்தை அறிந்து ஆண்டவரே கர்த்தாவே செயல்பட, கர்த்தாவே தானியேல் எப்படியாக தன் காலத்தை அறிந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஆண்டவரே உணர்வுள்ள ஆண்டவரே அர்ப்பணித்தல் ஆண்டவரே காணப்பட்டது போல கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள ஒரு ஜீவியம் ஆண்டவரே அர்ப்பணிப்பு கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே தீவிரமாய் கர்த்தாவே செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மை யுத்தமாய் செய்து முடிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் கஷ்டங்கள் ஆண்டவரே போக வேண்டிய காலமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மீது ஆண்டவரே எல்லாவற்றையும் பாரத்தையும் ஆண்டவரே நம்பிக்கையும் நாங்கள் வைத்து கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஜெயத்தை நீர் தருகிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசித்து ஓடத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே பரம தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் அதை அறிந்த ஆண்டவரே உலகத்தின் காரியங்களை நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரே பரம அழைப்பை பரம தரிசனத்தை அறிந்து அதற்காக நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அதை நினைத்து ஓடும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு நடக்காதபடி ஆண்டவரே தரிசித்து நடக்காதபடி விசுவாசத்திலே நடக்க முன்னேறி செல்ல வேண்டிய கிருபையும் பலத்தையும் நீர் தருவீராக. ஒரு அர்ப்பணிப்போடு வாழும்படி கர்த்தாவே நாட்களிலே செய்ய வேண்டியதை ஆண்டவரே செய்து முடிக்க ஆண்டவரே வேண்டிய கிருபையும் பலத்தையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கைக்குள் ஒவ்வொருவரும் கடந்து வந்தவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எல்லா குற்றம் குறைகளை நீர் மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பரிசுத்தமான நீர் விரும்பும் வாழ்க்கை வாழத்தக்கதான ஆண்டவரே கிருபையும் கர்த்தர் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு உள்ளமும் அம்மா அப்படியாக கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த வேண்டிய கிருபை பலத்தை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தாரும். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசி மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதியும் கன மகிமை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னோனி ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நாம் அனைவருடன் என்றென்றைக்கும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.